ஃபேமிலி பேக்ரவுண்ட் எந்த அளவு ஸ்ட்ராங் லோகேஷ்? ஒன்றும் இல்லை சார், அப்பா பஸ் கண்டக்டர். அப்பா பஸ் கண்டக்டர், அம்மா ஹோம் மேக்கரா? அம்மா ஹோம் மேக்கர். அப்புறம் 3 பேருமே பசங்கள்ல நீங்கள்? 2 பசங்க. நான் தான் சார் மோஸ்ட்லி ஃபேமிலி பற்றி பேசிக்கிறதே இல்லாதனால எங்கேயுமே எதுவுமே சொல்லவே மாட்டேன். ஓகே. அப்பா பஸ் கண்டக்டர் இருந்தார். அப்புறம் ஒரு 9th 10th கிட்ட ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஒன்று வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மிடில் கிளாஸ் ஸ்டாண்டர்டே நல்லாவே மெயின்டைன் பண்ண முடிகிற அளவுக்கு வசதி இருந்தது. எல்லாமே கிணத்து கடவுள தான்? எல்லாமே கிணத்து. ஆஹா, ஓகே. அப்புறம் காலேஜ் பிஎஸ்ஜி. நான் 10th முடிச்சதுக்கப்புறம் போர்டிங் ஸ்கூல் போனதுலேருந்தே வீட்டு சைடு போகல. நான் கம்ப்ளீட்டாக அவே ஆகிட்டேன். அந்த பக்கம் 2 வருஷம் போர்டிங், அப்புறம் காலேஜ் எல்லாம் ரூமு. அப்படியே சென்னை வந்தாச்சு எம்பிஏக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏ இல்லை? ஆமாம் சார், அண்ணா யூனிவர்சிட்டியில் வேறு ஒரு காலேஜ். ஓகே. பிஎஸ்ஜியில் என்ன யூஜி? ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜி. எனக்கு அது எதுவுமே புரியல. ஃபேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எம்பிஏ, அதுலேருந்து சினிமா. சார் அப்புறம் பேங்க்கு, அப்புறம் சினிமா. பேங்க்கு, அப்புறம் சினிமா. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வேறு ஜிக்ஸாகாக இருக்கு. தேடல் தான் சார். நான் எனக்குன்னு ஸ்ட்ரைட்டாக எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கே தெரியாது. அண்ட் அதான் சார், ஒரு எக்ஸ்போஷர் இல்லை பெருசாக. கோயம்புத்தூர் வரும்போதே பெரிய எனக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது பிஹெச்டி கேம்பஸே நமக்கு பெருசாக இருந்தது. ஏன்னா அது வரையும் ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வருது. அப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே வரும்போது, மெட்ரோபாலிட்டனில் வரும்போது இன்னும் பயங்கர என்னடா எதுவுமே தெரியாமல் இருந்துட்டோமேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஒரு பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்துட்டோம். அப்போ இந்த மாநகரத்தில் வர சுதீப் வந்து லோகேஷ் தானா? ஸ்ரீ கிட்டத்தட்ட. ஸ்ரீ கிட்டத்தட்ட. ஓ, லோகேஷ் சுதீப் கூட கிடையாது, ஸ்ரீ தான். கிட்டத்தட்ட ஸ்ரீ தான் சார். வந்து பார்த்து என்னடா அப்படின்னு யோசிச்சு வியந்தது தான். சிட்டியை பார்த்து ஒரு மிரட்சி இருக்குல்ல சார், எக்ஸ்போஷர் இல்லாமல் வந்து. அப்புறம் பேங்க்கில் இருந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் இருந்ததுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இதெல்லாம் வந்தது. நான் தான் சொன்னேன் சார், நான் ஒரு தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊட்டிலாம் போய் உட்காந்துருந்தேன். ஃப்ளாரிகல்ச்சர். அதுக்கப்புறம் அதுவும் நடக்கல. சப்சிடி கிடச்சி பண்ணிடலாங்கிற பாயிண்ட் வரும்போது கடைசிலையும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் சரி ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் இப்போதைக்குன்னு சொல்லி வந்துருந்தோம். அந்த மீற எஸ்கேப்பிசம் தான் சினிமாக்கான ரூட்டாகவே இருந்தது. ஓகே. அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் அதெல்லாம் ஒரு சின்ன ஹை கிடச்சிது. அதில் அதான் நம்ம சொன்ன மாதிரி வேற ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். அது பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று கைத்தட்டு வாங்கின்னு தான் தெரிஞ்சிருக்கும். அது எங்கேயுமே வராது. ஸ்கூலில் அது இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் அப்படி அமையும்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல்லேயே வந்து ஸ்கிட்டு பண்ணியிருப்பாங்க, நாடகம் எழுதியிருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மராக இருந்திருப்பாங்க. அதில் இந்த இடத்துல அப்படிலாம் ஒரு ஒரு கிராஃப் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜில்லாம் இதோட கனெக்டடான ஒரு கிராஃப் இல்லை? இல்லை சார், நான் எங்கேயுமே அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் சார்.